வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 4 சாண்டுகேன். சாண்டுகேன்றது வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் நடக்கிற ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவலோட பேர் தான் வந்து சாண்டுகேன். अरुणाचल प्रदेश में चौकान के मंडल कार्यालय में பல்ஹரி கே பிதாஜி ஏக் அதிகாரி ஹே. அருணாச்சல பிரதேசத்தில் சவுக்கான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷ்னல் ஆஃபீஸர் மண்டல காரியாலய அப்படின்னா என்னென்னா ஒரு டிவிஷ்னல் ஆஃபீஸ் இருக்குது. அதில் ஒரு அதிகாரி தான் ஆஃபீஸர் தான் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா வல்ஹரியுடைய பிதாஜி வந்துட்டு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்க சவுக்கான்ற கிராமத்தில் ஒரு மண்டல அதிகாரியாக அதாவது மண்டல ஆஃபீஸில் ரீஜனல் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷனல் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸராக இருக்கார். इस बार उन्होंने दिल्ली से अपने परिवार को भी अपने पास बुलाया है. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃபேமிலியை வந்து தில்லியில் இருந்துட்டு இங்கே அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்து கூப்பிட்றாரு. புலாயானா கூப்பிட்றது. In the divisional office of Chaukan in Arunachal Pradesh, Balhari's father is an officer. This time he has also called his family from Delhi to live with him. அவரோட வாழறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக கூப்பிட்றாரு. कहाँ दिल्ली की भीड़ भरी सड़कें, हॉर्न बजाती हुई कारें और बसें, आदमियों की लंबी लंबी कारतें और कहाँ चौकाम का खुला और शांत वातावरण. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் எப்படி இருக்கும், டில்லியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா பீடு பரி சடக்கிங், பீப்புள்ஸ் எப்போவுமே வந்து கச்ச நடந்துகிட்டே இருக்க ஒரு ரோடு. சடக்கிங்னா ரோடு. ஹார்ன் பஜாத்தி ஹுயி கார்ஸ் எல்லாம் வந்து ஹார்ன் வந்து பாம்னு அடிச்சுட்டே போவாங்க. அதே மாதிரி பஸ்ஸும் வந்து ஹார்ன் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஆத்மியோங்னா பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு லம்பி கார்த்தேங்னா நீட்டான ஒரு க்யூவில் எல்லா இடத்துலையுமே ஒரு க்யூவில் நின்றுக்கிட்டே வந்து இருப்பாங்களாம். அவர் கஹா சவுக்காம். ஆனால் இங்கே சவுக்காம் என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்க சவுக்காம் என்ற வில்லேஜில் குலா அவர் ஷாந்த் வாதாவரன், அந்த சூழல் எப்படி இருக்குது, வாதாவரன்னா சூழல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காம்னா அதாவது குலானா ஓப்பன், எல்லா இடமும் நல்லா ஓப்பனாக ரஷ்ஷே இல்லாமல் ஓப்பனாக வந்து ஷாந்த்னா அமைதியாக வந்து இருக்கான். Where are the Delhi is crowded road, honking cars and buses, the long queue of people, and where is open and peaceful environment of Chowkam. சவுக்காம் வந்து ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கான். जिधर देखो हरियाली ही हरियाली और फूल की फूल, यहाँ के लोगों के मुहों पर दैव मुस्कान बनी रहती है. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஹரியாலினா க்ரீனரியாக, எல்லா இடமும் க்ரீனரியாக வந்து இருக்குது. ஃபுல் அதாவது ஃப்ளவர்ஸாக வந்து இருக்குது. இங்கே இருக்கவங்களுடைய லோகோங் பீப்புள்ஸோடைய முகத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகோங்னா ஃபேஸ்லாம் வந்துட்டு தைவ் முஷ்கான் எவர் ஸ்மைல், எப்போவுமே வந்து ஸ்மைலாக இருக்குது. தைவ் முஷ்கான் மீன்ஸ் எவர் ஸ்மைல், எப்போவுமே வந்து சிரிச்ச முகத்தோடு வந்து இருக்காங்க பீப்புள்ஸ் எல்லாமே அப்படி சொல்லி சொல்கிறாங்க. Wherever you look there is only greenery and flowers. A smile always remain on the face of the people here. இங்கே இருக்க பீப்புளுடைய முகத்தில் எப்போவுமே சிரிப்பு இருந்துகிட்டே இருக்குது. एक दिन वल्हरी को उसके मित्र चाउन ने अपने घर बुलाया. வல்ஹரின்ற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு சவுக்கான்ற ஒரு பையன் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. One day Vallari's friend Chaukan invited her to his house. वल्हरी अपने पिताजी के साथ चाउन के घर गई. வல்ஹரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட சேர்ந்து சாவுன் பையனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. கர் கையின்னா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. Valhari and his father go to Chaukan's house. उस समय चौकान के पिताजी घर की सफाई कर रहे थे. அந்த டைம் வந்து உஸ் சமைனா அந்த டைம் வந்துட்டு
சவுகானுடைய ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. கர்கி சஃபாயினா வீட்டை வந்து க்ளீன், சஃபாயி மீன்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. That at that time Chaukan's father was cleaning the house. बलहरी और उसके पिताजी को देखकर उन्होंने सफाई का काम छोड़ दिया और उन दोनों का स्वागत किया. வல்ஹரியும் அவங்க ஃபாதரையும் பார்த்த உடனே தேக்குக்கர்னா பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, சஃபாயிக்கா காம் சோடுதியா அந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்கை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தென் உன் தோனோ அவங்க ரெண்டு பேரையும் போத் ஆஃப் தமையும் வந்து ஸ்வாகத் கியா வெல்கம், ரெண்டு பேரையும் வந்துட்டு அவர் பண்ணுற வேலையை விட்டுட்டு ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறாரு, வெல்கம் பண்ணுறாரு. He stopped the cleaning work and welcomed both of them. While seeing Vallaris and his father, he stopped the cleaning work and welcomed both of them. Swagat means welcome. चौकान की माताजी कई प्रकार के पकवान ले आई. ये पकवान बहुत स्वादिष्ट थे. वल्हरी और उनके पिताजी, அதாவது சவுகானுடைய மாதாஜினா மதர் வந்து பார்த்திங்கன்னா கயி பிரகார் நிறைய மெனி டைப் ஆஃப் பக்குவான் டிஷ்ஷஸ் லே ஆகி கொண்டு வராங்க. நிறைய டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து சாப்பிட கொண்டு வராங்க. வே பக்குவான் அந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகுத் ஸ்வாதிஷ்டு தே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்வாதிஷ் மீன் டேஸ்ட். வல்ஹரி और उनके पिताजी பக்வான் கானே லகி அந்த டிஷ்ஷஸை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. Chaukan's mother brought many type of dishes. These dishes were very delicious. Valhari and her father started eating the food. तभी वल्लरी ने देखा कि सड़क पर एक शोभा यात्रा निकल रही है. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வல்ஹரி என்ன பண்ணுறா, ரோட்டில் வந்து சடக்குனா ரோட்டில் வந்துட்டு ஒரு ஷோபா யாத்ரானா புனித யாத்திரை ஊர்வலம் வந்து போகிறத வந்து பார்க்குறா. ஷோபா யாத்ராமே பகுத் சே லோக் தே அந்த யாத்திரையில் நிறைய பீப்புள்ஸ் வந்து இருந்தாங்க. ஜஸ்ட் வல்ஹரி சா எ ப்ரொசெஷன் கம்மிங் டவுன் த ரோட். தேர் வேர் மெனி பீப்புள்ஸ் இன் த ப்ரொசெஷன். ப்ரொசெஷன் மீன்ஸ் ஊர்வலம். कुछ लोगों के गंदों पर பாலக்கியாங் திங் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து அவங்க ஷோல்டரில் வந்து பாலக்கியாங்னா பல்லக்கை வந்து தூக்கிட்டு வராங்க. பல்லக்கு வந்து அவங்க ஷோல்டரில் தூக்கிட்டு வராங்க. சம் வேர் கேரியிங் த பால்குவைன்ஸ் ஆன் தயர் ஷோல்டர். இன் बालकियों में बड़ी बड़ी और सुंदर मूर्तियाँ रखी हुई थी. அந்த பல்லக்கில் வந்து பார்த்திங்கன்னா பால்கியோங்னா பல்லக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, படி படி பெரிய பெரிய, சுந்தர் மூர்த்தியாங் அழகான இடால்ஸ் சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. நிறைய பெரிய பெரிய அழகான சிலைகளை வந்து அந்த பல்லக்கில் வச்சுருந்தாங்க. லார்ஜ் அண்ட் பியூட்டிஃபுல் இடால்ஸ் வேர் பிளேஸ்ட் இன் த पालक्वाइंस. शोभा यात्रा में सब लोग नाचते गाते हुए जा रहे थे. लोग में बहुत उत्साह था. அந்த ஷோபா யாத்ரா ஊர்வலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப் லோக் எல்லா பீப்புளும் வந்து நாச்தேனா டான்ஸிங் பண்ணுறாங்க, காத்தேனா சிங்கிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்காங்க. லோக்மே பகுத் உற்சாக எல்லாரும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து இருக்காங்க. Everyone in the procession were dancing and singing with great enthusiastic. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது ஒரு பல்லக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வந்து ஒரு புத்தர் சிலையை வச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வல்ஹரின்ற பொண்ணும் சவுகான்ற பையனும் வீட்டிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. वल्हरी ने चौकान से पूछा, ये लोग कहाँ जा रहे हैं? बहुत प्रसन्न देख रहे हैं. वल्हरी கேட்குறா யார்கிட்டனா சவுகான் கிட்ட. वल्हरी ने चौकान से पूछा. वल्हरी வந்து சவுகான் கிட்ட கேட்குறாங்க, ये लोग कहाँ जा रहे हैं? இந்த பீப்புள்ஸ்லாம் வந்து எங்கே போயிட்டுருக்காங்க? बहुत प्रसन्न देख रही है அவங்கெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களே, எங்கே போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. वल्हरी has asked चौकान, where are these people going? They looked very happy. चौकान ने बताया. चौकान has replied, अभी एक दिन
एक दो दिन पहले ही हमारी गांव के लोगों ने नदी के किनारे एक मंदिर बनाया. 1 or 2 days before, பகலேனா 1 or 2 days before வந்துட்டு हमारे गांव எங்கள் கிராமத்து ஆட்கள் அவர் village people make a temple in the bank of river. அதாவது நதிக்கரையில் வந்து ஒரு கோவில், மந்திர்னா கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. நதிக்கே கினாரேனா பேங்க் ஆஃப் ரிவர், நதிக்கரையில் ஒரு கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. 1 or 2 days before our village people make a temple on the bank of river. ये लोग बौद्ध विहार से भगवान बुद्ध और उनके भिक्षुओं की मूर्तियाँ लाए हैं और इन्हें मंदिर ले जा रहे हैं. These peoples are bring idol of Lord Buddha and is displaced from the monastery to take them to the temple. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு புத்தர் சிலையை வந்து வச்சுருக்காங்க. அந்த புத்தர் சிலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ये मूर्तियाँ 3 दिन तक उस मंदिर में रहेंगी. அந்த மூர்த்தியாங்க அந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா 3 daysக்கு வந்துட்டு அந்த கோவிலில் வந்து வச்சுருப்பாங்க, ரக்கினா வச்சுருப்பாங்க. The idol was kept in the temple for 3 days. गांव के लोग इस मूर्तियाँ पर प्रतिदिन जल चढ़ाएंगे और इनकी पूजा करेंगे. வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலைக்கு, மூர்த்தியாங்கன்னா இடால் சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதிதின் எவ்ரிடேவாக வந்துட்டு ஜல் சடாயேங் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. தென் அவர் இன்கி பூஜா கரேங்கே, அதுக்கு வந்து பூஜையும் வந்து பண்ணுவாங்க. த வில்லேஜஸ் ஆஃபர் த வாட்டர் அண்ட் வர்ஷிப் திஸ் இடால் எவ்ரி டே. क्या हम लोग भी शोभा यात्रा में सम्मिलित हो सकते हैं? वल्हरी के पिताजी ने पूछा. हाँ हाँ अवश्य. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமளும் வந்து அந்த ஷோபா யாத்திரையால் வந்து நம்மளை வந்துட்டு சம்லித்துனா என்னென்னா நம்மளும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வல்ஹரியோடைய பிதாஜி என்ன சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நம்மளை வந்து போவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. கேன் வி ஆல்சோ ஜாயின் த ப்ரொசஷன்? வல்லரி ask her father. Yes, of course, let all go and join the procession, Vallari's father said. அவங்க அப்பாவும் வந்து எல்லாரும் போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. बोले सब लोग शोभा यात्रा में सम्मिलित हो गए. शोभा यात्रा में लोग गाते बजाते हुए और नाचते कूदते हुए चली जा रहे थे. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்துட்டு அந்த யாத்திரையில் போய்ட்டு கலந்துக்கிறாங்க. அந்த சாமியை தூக்கிட்டு போகிறவங்க பின்னாடி வந்து அவங்களும் வந்து போகிறாங்க. தென் அங்கே இருக்க லோகோங்னா பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காத்தேனா சிங்கிங், பஜாத்தேனா பஜனை பாடிட்டு வந்து போகிறாங்க. தென் நாச்தே கூதுதே குதித்து டான்ஸ் ஆடிட்டும் வந்து போயிட்டுருக்காங்க. The peoples are singing and dancing in the procession. थोड़ी देर में शोभा यात्रा मंदिर के पास पहुंची. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், தோடி தேர்னா ஆஃப்டர் சம் டைம், ஷோபா யாத்திரைனா அந்த ப்ரொசஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் த டெம்பிள். ஆல் த பீப்புள் ஜாயின் த ப்ரொசஷன் அண்ட் த ப்ரொசஷன் வேர் ரீச் த டெம்பிள். मंदिर के जालीदार दीवारी पास लगाई गई थी. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மந்திரில் வந்து ஜாலித்தார்னா என்னென்னா அந்த தண்ணி ஊற்றி வந்துட்டு அந்த மூங்கில் பான்ஸ்னால் என்னென்னா மூங்கில்லாம் வச்சு ஒரு டெம்பிள் வந்து பண்ணியிருக்காங்க. और पांस की काफचियों से गई हुई थी. அந்த கோவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து மூங்கிலை வச்சு, பிளந்த மூங்கில்கள், அந்த முழுமையான மூங்கில் எல்லாத்தையும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. और कांसे कोकर इन पर रंग बनेंगी, फूल सजा दिया गए थे. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா the temple were decorated with branches of moongil and bamboo. Branches of bamboo. In between them colorful flowers were decorated on the tree made from the grass
ஸோ அந்த கிராஸு தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸு மூங்கில் எல்லாமே வந்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மந்திர் வந்துட்டு டெம்பிளை வந்துட்டு சிம்பிளாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. इतना सादा और सुंदर मंदिर वल्हरी ने पहले कभी नहीं देखा है. இவ்வளோ சிம்பிளான பியூட்டிஃபுல்லான டெம்பிள் வந்து வல்ஹரி வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. வல்ஹரி ஹேர் நெவர் சீன் சச் எ சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள் பிஃபோர். இதுக்கு முன்னாடி வந்து அவன் இவ்வளோ சிம்பிளான பியூட்டிஃபுல்லான டெம்பிளை வந்து பார்த்ததே கிடையாது. देखते देखते भीड़ मंदिर के द्वार पर एकत्रित होने लगी. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மந்திர் கோவிலுடைய வாயிலில் துவார்னா வாசலில் வந்து எல்லாரும் ஏக்திரனா ஒன்றா வந்து கேதர் ஆகிருக்காங்க. while looking everyone gathered in front of the temple. அந்த கோவிலுடைய வாசலில் எல்லாரும் ஒன்றா வந்து கேதர் ஆகிருக்காங்க. बौद्ध भिक्षुओं ने मंत्र पढ़ते हुए इन मूर्तियों को पालकियों से उतारा और इनके मंदिर में रख दिया. ஸோ அங்கே புத்த துறவிகள்லாம் இருந்தாங்க. பௌத் பிரிக்ஷுவங்கன்னா புத்த துறவிகள்லாம் வந்துட்டு மந்திரப்படுத்தே மந்திரம் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மூர்த்தியும் அந்த பல்லக்கில் இருந்த அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மந்திர் மே ரக்குகையா கோவிலுக்குள்ளே வந்து வைக்கிறாங்க. அந்த பல்லக்கில் இருந்த சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்குள்ளே வந்து வைக்கிறாங்க. The persist chant mantras and the idol were lowered from the palanquin and taken into the temple. अब वे इन मूर्तियों की पूजा करने लगी और इन पर जल चढ़ाई लगे. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிலைக்கு இடாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜையை வந்து பண்ணுறாங்க. தென் ஜல் சடானே அதாவது வாட்டர் வந்து வச்சு அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. Now the people were ready to worship the idol and offer the flowers and water. हंस खुशी के इस वातावरण में वल्हरी ने देखा कि लोग एक दूसरे पर बाल्टियां पर भरकर पानी डाल रहे हैं. இதை வந்து இந்த வாதாவரணம் இந்த சுச்சுவேஷனை வந்து வல்ஹரி என்ன பண்ணுறா ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பானி டால் தியா வாட்டர் வந்து ஊற்றி விளையாடிட்டு இருக்காங்க. In this happy atmosphere, Chaukan saw the people were throwing water and remember the festival of Holi. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சௌகாமில் நடக்கிற அந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு அவங்க ஊரில் நடக்கிற ஹோலியோட ரிமெம்பர் பண்ணி பார்க்குறா. வல்ஹரி வந்து டெல்லியில் நடக்கிற ஹோலியோட சேர்த்து பார்க்குறா. वे एक दूसरे के चेहरों पर चावल का आटा भी लगा रहे हैं. ஒருத்தவங்க இன்னொருத்த மேலே வந்து பார்த்திங்கன்னா சாவல்கி ஆட்டா அரிசி மாவையும் வந்து தூவி வச்சு விளையாடுறாங்க. Others face Valhari remember the festival of Holi. Chaukan's brother, it seemed like Holi festival in being celebrated, Valhari said. வல்ஹரி நான் சொல்கிறேன் இது எங்கள் ஊரில் நடக்கிற ஹோலி ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். வல்ஹரி ஹோலிக்கு யாத் ஆகி வல்ஹரிக்கு வந்து ஹோலியோடைய ஞாபகம் வந்து வருது. ஹி ரிமெம்பர் தட் ஹோலி. உன்சே சௌகான் சே கஹா அவள் வந்துட்டு ஷி செட் டு த சௌகான் चौकान भाई लगाता है कि लोग होली का त्योहार मनाया रहे हैं. चौकान வந்து சொல்கிறாங்க பீப்புள் வந்து ஹோலி தியோகார் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து இதுவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சவுதான் போலா உன்மே மாலும் நஹி எனக்கு வந்துட்டு ஹோலியை பற்றிலாம் தெரியாது. ஆஜ் ஹமாரே யஹா சடக்கேன் கா தியோகார் ஹே. அதாவது வல்ஹரி வந்து சொல்கிறா இது எங்கள் ஊரில் நடக்கிற ஹோலி மாதிரியே இருக்குது, எனக்கு வந்து ஹோலியோட ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு சவுதான் கிட்ட வந்து சொல்கிறான். ஆனால் சவுதான் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்துட்டு ஹோலியை பற்றிலாம் தெரியாது, இது எங்கள் ஊரில் நடக்கிற சடக்கேன் என்ற தியோகார். ஆஜ் சே ஹமாரே நயே வர்ஷ் ஆரம்ப ஹோத்தா ஹே. இது வந்து எங்களுடைய நயே வர்ஷ் நியூ இயருடைய ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. I don't know your festival. Our festival is here. Today is being of our new year. Naye Varsh means new year. This festival is our new year. I don't know your holy festival. அப்படி சொல்லிட்டு says Chaudan. वल्हरी ने बताया हमारी यहाँ भी होली से ही नए वर्ष आरंभ होता है. होली के दिन हम लोग भी एक दूसरे के
ऊपर रंगीन रंगीन पानी फेंकते हैं और मुँह पर गुलाल लगाता है. வல்ஹரி என்ன சொல்கிறான்னா ஹமாரே நாங்கள் வந்துட்டு யஹா ஹோலி நயே வர்ஷ் எங்களுக்கு வந்து ஹோலியும் வந்து நியூ இயர் போல தான், நியூ இயருடைய ஆரம்பம் தான் சொல்லிட்டு சொல்கிறான். ஹோலி அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா ஏக் தூசரே மே ஊப்பர் ரங்கிங் பானி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே கலர் வாட்டரை வந்து ஃபேக்தேங் ஊற்றி விளையாடுவோம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா முகப்பர் குலால் லகாத்தே முகத்தில் வந்துட்டு கலர் பவுடர்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணி அதாவது கலர் பவுடர் வந்து வீசி விளையாடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. So, Valhari ne said, our holy festival also starting of the new year, where we are spraying the color water and color powders each of them. होली के दूसरे दिन लोग एक दूसरे से मिलने जाते हैं. After second day of the Holi, the peoples were meet each other. அதாவது ஹோலி முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணுவாங்க. उस दिन लोगों घरों में कई प्रकार की मिठाइयाँ और नमकीन बनाते और அதிதியோं की ஸ்வாகத் करते थे. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்துட்டு கயி பிரகார் நிறைய டைப் ஆஃப் மிட்டாயினா ஸ்வீட்ஸு, நம்கின்னா ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ரிலேஷன்ஸ் எல்லாரையும் வந்து ஸ்வாகத் பண்ணுவாங்க, வெல்கம் பண்ணுவாங்க. அதாவது அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுட்டு நிறைய ரிலேஷன்ஸ் எல்லாரையும் அதித்தியவங்கன்னா ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுவாங்க, ஸ்வாகத் பண்ணுவாங்க. சாவுதான் ने बताया और शाम को हम लोग भी अपनी दाऊ जी के यहाँ जाएंगे. हमारे दाई जी ने भी विभिन्न प्रकार के पकवान बना होतेंगे. அதாவது வந்து ஈவினிங் ஷாம்கோ இன்றைக்கி சவுதான் என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு எங்கள் வீட்டில் அங்கிள் அதாவது அப்பாவுடைய தம்பி பேரண்டல் அங்கிள் ஆல்சோ கம் அண்ட் ஹர் ஒய்ஃப் தாயிஜினா அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பக்குவான் டிஷ்ஷஸ் ஆர் ப்ரிப்பேர்டு. இன்றைக்கி அந்த சித்தப்பா சித்தியும் கூட வீட்டுக்கு வருவாங்க, அவங்களும் நிறைய டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்கே பிரணாம் கரேங்கே நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து விஷ் வாங்கிப்போம், அதாவது அவங்கள வந்து விஷ் பண்ணுவோம் வணங்குவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. வே ஹம் ஆஷிர்வாத் தேக்கேங்கே தே ஆர் விஷஸ் அஸ் அவங்கள வந்து எங்களை வந்து விஷ் பண்ணுவாங்க. கல் மேரி புவாஜி और மேரி ஃபுவாஜி பி ஹமாரே யஹா ஆயேங்கி இன்றைக்கி வந்துட்டு அவங்க புவாஜின்னு அத்தை மாமா கூட அவங்க வீட்டுக்கு வந்து வருவாங்களா. ஆண்ட் அண்ட் ஆல்சோ कम टू अवर हाउस. इतने में किसी ने वल्हरी और उनके पिताजी की एक बाल्टी पानी डाल दिया. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுறா அவங்க பிதாஜி மேலே வல்ஹரி வந்து அவங்க அப்பா மேலே வந்துட்டு ஒரு பக்கெட் பால்டி பானி மீன்ஸ் எ பக்கெட் ஆஃப் வாட்டர் போர் ஹிஸ் ஃபாதர். वे भी गए फिर तो लोग बहुत देर तक एक दूसरे पर पानी डालते रहे और சடக்கேன் மனாத்தே ஹுயே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பீப்புள்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே வாட்டரை வந்து போர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த சடக்கேன் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. த பீப்புள்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் த சடக்கேன் ஃபெஸ்டிவல் பை போரிங் த வாட்டர் ஈச் அதர். तीन दिन तक इस तरह सड़कें मनाया जाता है. The Sadaken festivals is celebrated in 3 days like this. 3 நாளும் இதே மாதிரி வந்து அந்த சடக்கேன் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. चौदह ने बताया तीसरे दिन बुद्ध वृक्ष इन मूर्तियाँ पुनः बालकियों ने रखकर பௌத் விஹார் லே ஜாயேங்கே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு ஆஃப்டர் 3 டேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புருக்க விக்ஷு அந்த புத்திஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடாலை வந்து கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டுட்டு போயிட்டு தண்ணியில் வந்து அந்த பல்லக்கில் வந்து வச்சுட்டு ப்ரெசிஷன் அதாவது அந்த ப்ரெசிஷன் மாதிரி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பால்கோயின்ஸில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வஹாவே மந்திர படுக்கர் இன் மூர்த்தியோं को इस इनके स्थान पर रखेंगे. அதாவது வந்து என்ன பண்ணுவாங்க அந்த மூர்த்தியோங்க இடால்ஸ் சிலைகளுக்கெல்லாம் வந்துட்டு மந்திர படுக்கர் அதாவது மந்திரங்கள்லாம் ஓதி அதை அந்த பிளேஸில் ஸ்தான் பர் ரக்கேங்க அந்த பிளேஸில் வந்து வச்சுருவாங்க. சாவ்தான் கே பிதாஜி ने बताया
गांव के लोग फिर बुद्ध विहार जाएंगे पिन भिक्षुओं के बार बार तांडव प्रणाम करेंगे பிஹு லோக் ஹமே ஆசீர்வாத் தேக்கேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்த விருட்சலாம், அதாவது புத்த துறவிகளாக இருக்காங்கள்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, லோகோங்க வந்து ஆசீர்வாத் பீப்புள்ஸை வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் ப்ரேயிங் த புத்திஸ்ட் விஷ் த பீப்புள். என்ன சொல்லி விஷ் பண்ணுவாங்க, அதாவது ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேத்தி ஃபூலே ஃபூலே ஹமாரி फूले फले हमारी हमें ना हो गई बीमारी तिल मिलकर सब नाचते गाएं नए साल में खुशी मनाएं. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஃபெஸ்டிவலில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து பீமாரி எதுவும் வரக்கூடாது, ஃபீவர்ஸ்லாம் வந்து எதுவும் நோய் நொடிலாம் வரக்கூடாது. சேம் டைம் வந்து அவங்க எப்போவுமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.